ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். ஹாஜி அபுபக்கர், சேர்மன் ஹாஜி அசோசியேஷன் ஆஃப் இந்தியா, நியூ டெல்லி. இந்த சவுதி அரேபியாவில் நடந்த பஸ் விபத்து ஒரு மோசமான விபத்து. இந்த பஸ் நேராக ஆயில் டேங்கர் மேல் மோதி கரும் புகையுடன் தீப்பிடித்து எரிந்துள்ளது. அதில் 42 இந்தியர்கள், குறிப்பாக அவர்கள் அனைவரும் தெலுங்கானா மாநிலத்தை சேர்ந்த உம்ரா யாத்ரிகள். அவர்கள் புனித மதினா பயணத்தை முடித்து கொண்டு வரும் வழியில் இது நடந்துள்ளது. இதற்கு மத்திய அரசு துரிதமாக நடவடிக்கை எடுத்து மாண்புமிகு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மற்றும் சிறுபான்மை அமைச்சர் கிரண் ரிஜிஜு அவர்கள் மூலம் எல்லா உதவிகளும் நம்மளது இந்தியன் ஹை கமிஷன் ஜித்தாவின் மூலமாக செய்து கொண்டிருக்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் குடும்பத்தாரை இழந்து வாடும் அந்த குடும்பத்தார்களுக்கு மன அமைதியும் சமயம் கொடுத்து, எல்லாம் உள்ள இறைவன் இந்த புனித இடத்தில் அவர்கள் இறந்ததினால் அவர்களை பரிபூர்ணமாக சொர்க்கத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேண்டி விரும்பி 150 கோடி இந்தியர்கள் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். மாநில அரசு நிறைய கோரிக்கைகளை அந்த உடல்களை கொண்டு வருவதற்காக மாண்புமிகு முதல்வர் ரெட்டி வீரண்ணா அவர்கள் கோரிக்கை மத்திய அரசு வைத்துள்ளார். அது திறம்பட பரிசீலிக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழர்களை பொறுத்தவரை அதிகாரப்பூர்வமாக அதில் யாரும் அல்லது புலம்பெயர்ந்த தமிழர்கள் உள்ளார்களா என்பது இதுவரை அறிவிக்கப்படவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.